உங்க வீட்டு நகையை வச்சு ஆட்டம் போடுறாங்களாம். யாருன்னு கேக்குறல்ல? எங்க அப்பன்தான். நகை என் கைக்கு வரல, யாரு எவனு கூட பார்க்க மாட்டேன், ஜெயில தள்ளிடுவேன். நான் தான் உன் கஷ்டத்தை எடுத்து சொல்லி பணம் கிடைச்சா பொழைச்சுப்பேன்னு சேர்த்து விட்டேன். என்ன மிரட்டியா? இப்ப பாரு. கல்யாணம் வச்சிருக்கிறவங்க கொலை செய்தாலும் கொலை செய்ய முயற்சி பண்ணாலும் தப்பு இல்லைன்னு எந்த சட்டமும் சொல்லலையே. மாமா, இந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கும்போது நீங்க வாங்கிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு சமாதானம் தான் இந்த பணத்தை நான் வாங்கிப்பேன். அதை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். நல்ல பார்ட்டியாப்பா? யாருக்கு தெரியும்? ஆனா இதுதான் என் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட நான் சொல்ல போற கதை. கீழக்கரையில் பாய் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நம்ம இடத்த பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்குனா நம்ம இடத்த தான் வாங்குவேன் ஒத்த கால நிக்கிறாரு. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு துபாய் போய் பணம் அனுப்புனார்னா அந்த பணத்துல இங்க இருக்கிற ஒரு ஒய்ஃப் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். நல்ல பார்ட்டியாப்பா? யாருக்கு தெரியும்? ஆனா இதுதான் என் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட நான் சொல்ல போற கதை. அந்த பணம் வருங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி பிசினஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுருவேன். பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்ப திடீர்னு துபாய் பாட்டி கை வச்சுட்டான், இப்போ ஒரு மலேசியா பாட்டி பார்த்துட்டு போயிருக்கான்னு ஒரு ரீல் விடுவேன். இப்ப கம்பெனில லாபம் வர தொடங்கிடும். நான் என்ன சொல்லுவேன்? லேண்ட் வேல்யூ முன்ன மாதிரி இல்லடா, இப்ப லேண்ட் வேல்யூ ரொம்ப இறங்கி போச்சு, அதனால நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை அப்படியே என் முதலிடம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். எப்படி? வெறுங்கையில முழம்ல. ஏப்பா, எல்லாத்தையும் அதிலேயே போட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம செலவுக்கு அட்வான்ஸ், லோனு, சஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்கு அதை சொல்லி அடிக்கடி உருவிக்க வேண்டியதா? ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உஷாராயிட்டாங்கன்னா ஏன்னா அவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க பாரு. அப்படி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்குள்ள இளவரசி என் பொண்டாட்டியா இருப்பா. இருக்கவே இருக்காரு என் மாமனாரு. அவட்ட பல பெட்டுகளை போட்டு உருவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இனிமே உருவத்துக்கு அந்த ஆள்கிட்ட என்னடா இருக்கு? இப்ப கூட அந்த பணத்தை அவட்டம் தான் உருவிட்டு வந்திருக்கேன். எப்படிடா? எப்படி இதெல்லாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கூத்து நடந்தது. அது என்னன்னு ட்ரெஸ்ஸை மாத்திரன்னு சொல்றேன். எப்படி என் புள்ள? ஏ பேசாம அவனுக்கு பிள்ளையா நான் பிறந்து இருக்கலண்டி. என்ன பணம் கிடைக்கலன்னு நிஜமாவே கையில் கிட்ட நகை எடுத்துட்டு வர சொன்னேன். என்ன ஏன்பா, சுப்பிரமணி பத்தி நமக்கு தெரியாதா? அவ ஏன்டா இந்த மாதிரிலாம் கேட்க போறான்? ஏன்பா, அப்ப எதுக்கு நம்ம மேல பழைய சுமத்தணும்? அந்த பொண்ணு போய் சொல்லியிருந்தா அந்த பொண்ணாச்சு, அவங்க அம்மாவாச்சு, அண்ணன் ஏன் வெளியே போய் தலையை கொடுக்கணும்? அவ யாருக்காக பண்ணா? நமக்காக தானே. அப்ப அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் நம்மளுது தானே. நாமளா கேட்டோம்? அவ்வளவுதானே கொண்டு வந்து கொடுத்தா. இதுவே அண்ணா அண்ணி கூட கொடுத்த நடத்திருந்தா அதை குடிச்சே அழிச்சிருப்பாப்ல. இது நல்ல காரியத்துக்கு உபயோகப்பட்டுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குங்க. டேய், இதுல அண்ணியோட நகை மட்டும் இல்ல, கையிலோட நகையும் சேர்த்து தான்டா கொடுத்தா. இருக்கட்டும், நாம ஒன்னும் ஊதாரித்தனமா செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது நாம ஏன் அந்த அம்மா பேச்சு கேட்கணும்? நானா இருந்தா கட்டி கொடுக்கும்போது போட்ட நகைய திரும்ப வாங்க வந்திருக்கேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசியிருப்பேன். ஏய், எப்படி இருந்தாலும் அந்த நகை நமக்கு சொந்தமானது இல்ல, அவங்க சம்பாரிச்சு சேர்த்து வச்சது. அதை கேட்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. நியாயம் தர்மம்னு பேசிக்கிட்டு இருந்தா அந்த பணத்தை நாம திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன பண்ண போறீங்க? அதுக்காக திருச்சிக்கு போய் வாங்கிட்டு வர போறீங்களா? அதை எப்படிடா வாங்க முடியும்? ஏன் கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதானே? கொடுத்தது உன் வேலைக்கு தானேப்பா. அவங்களுக்கு வேற வழிதான் பார்க்கணும். வேற வழினா அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு? நாம தான் ஏதாவது முயற்சி பண்ணி நகையை திருப்பி கொடுக்கணும். போஸ்டிங் வர நேரத்துல கோர்ட்டு கேஸ் அலையாம இருக்கிறது நல்லது. டேய், உனக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னமோ வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நாட்டாம தீர்ப்பு சொல்றாரு. 3 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? ஏன் கத்துற? இன்னைக்கு உன் மாமியார் வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு போச்சு. சுமாரா அப்படிதான் கத்துவாங்க. அவங்க வீட்டு நகை இடம் மாறி போனா விட்டுருவாங்களா? அப்படிதான் கட்டுவாங்க. இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பாக்குறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். கேட்டா இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, இவன்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவீங்க. இந்த வீட்டுல நிறைய பணம் போறது. நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். பத்தாவதுக்கு என் பொண்டாட்டி நகையை வேற உஷார் பண்ணிட்டீங்க. கேட்டா குடிக்காரன், பொறுப்பு இல்லாதவன் அப்படின்றீங்க. என்ன நீ வீட்லயே இருக்கிறது இல்ல, இருந்தாலும் நீயா இருக்கிறது இல்ல, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஏய், நீ யாரா? யாரா நீ? என்ன எல்லாம் லுக்கு விடுறீங்க? ஏய், நீ யாரா என்ன பத்தி பேசுறதுக்கு? நீ நான் பெரியவனா? சொல்ல.
இத்தனை நாளா நீங்கெல்லாம் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துனீங்க, இப்ப ஆளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறீங்களா? ஏய், உன்னையாண்டா நாங்க அசிங்கப்படுத்தணும்? என் பொண்டாட்டி நகை என்ன கேட்டா வச்சீங்க, இல்ல எனக்கு என்ன காசு குத்திங்களா செலவுக்கு? கொடுக்கலையே. ஏய், அது உன் தம்பிக்கு தானடா செலவு பண்ணோம். தம்பியா? பெரிய தும்பி. சரி, என்கிட்ட யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? யோ, நீங்கெல்லாம் இப்படி பண்ணதுனால தான் நான் குடிகாரனை அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லியா, உங்களால தானயா? ஆமா, நாளைக்கு என் மாமியார்காரி பணம் வேணும்னு கேட்டிருக்காளமே, என்ன பண்ண போறீங்க? குடுக்கலன்னு வச்சுக்க, உள்ள தள்ளிடுவா. அப்புறம் குடும்பத்தோட உள்ள உக்காந்துனே கம்பி என்ன வேண்டியதான், கம்பி வச்சல ஆப்பு. யாரும் அந்த கேள்வி அனுப்பி விட்டது? நான் தான். செலவுக்கு பணம் கேட்டா 1000 கதை சொல்லுவீங்க. என் பொண்டாட்டி நகையை ஏமாத்தி செலவு பண்ணுவீங்க. அதனாலதான் கேள்வி காதுல லேசா போட்டேன். மொத்த குடும்பத்துக்கு வச்சல ஆப்பு. யாருகிட்ட? இந்த ஆறுமுகத்துக்கிட்டயா? பாருங்க, கம்மி என்னும் போது இந்த ஆறுமுகத்தை நினைச்சு கண்ணீர் விடுங்க. இனிமே என்கிட்ட யாரும் வாலாட்டாதீங்க. யாருகிட்ட விளையாடுறீங்க? ஆறுமுகமா கொக்கா? எப்படிக்கா இருக்கு? சூப்பரா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆச்சா? கொருங்களா, பாத்து போக தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அக்கா, நீங்களும் அதை சொல்லலாம்ல. ஏண்டி, குழந்தைங்க விளையாடுற இடத்துல கோலம் போடுறது தப்பு, அதுக்கு அவங்களே எதுக்கு திட்டுற? ஏமா, குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கோலமே போட மாட்டாங்களா? ஏண்டி, உன் கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? இவங்க கிட்ட திட்டு வாங்குறதுக்கா ஊர்ல இருந்து வந்தோம்? குழந்தைங்க சந்தோஷத்தோட கோலம் முக்கியம். குழந்தைங்களை திட்டாத, நீ உள்ள கூட்டிட்டு போ. போடி, போமா, அழாதம்மா, போ. என்னடி அவங்க கிட்ட எல்லாம் போய் கெட்ட பேர் வாங்கிக்கிற? போடு. உன் தகச்சி வந்தாச்சா? வந்துகிட்டே இருக்காங்க. கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரையும் எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. 4 நாள் முன்னாடியே வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏத்தோட்டு மாடி போஷன் காலியா தாங்க இருக்கு. அந்த போஷன் சாவியை கேட்டிருக்கேன், அவங்க தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? கோலம் நல்லா இருக்கு. யார் போட்டது? நான் தான்ப்பா. இந்தா இத புடி, நான் மூட்டையை தூக்கி. சரிங்க. அப்பா, கோலம். என்னங்க நளினி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. லீலா, ஒரு வருஷத்துல ஆளே மாறிட்ட. அடுத்த கல்யாணம் உனக்கு தான் போல இருக்கு. வாங்கக்கா. சரி, கல்யாண பொண்ணு எங்க இருக்கா? உள்ளதா இருக்கா. நீங்க போய் பாருங்க, நான் கோலத்தை கம்ப்ளீட் பண்ணி வந்துடுறேன். அடடே, வாமா நளினி, எப்படி இருக்க? எங்களெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? ரிட்டையர்ட் ஆற காலத்துல அப்பாவை தூக்கி திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு யாருமா கண்டா? ஒரு வருஷம் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப நாங்க சென்னைக்கே வந்துட்டோம்மா. சரி சரி, அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வந்துருவாங்கல்ல? அவங்க வராமலையா? சரி, உள்ள இளவரசி இருக்கா, போய் பாரு. சரிம்மா. யாரு? லீலா? யார் இது? தெரியல. கண்ணை மூடிட்டா எப்படி தெரியும்? யார் இது? நளினி. ஏய் நளினி, என் குரலை கேட்டும் நீ கண்டுபிடிக்கல. போ, உன் கூட நான் பேச மாட்டேன். நான் உன்னை இங்க எதிர்பார்க்கல. உனக்கு கல்யாணம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பேனா? அது எப்படி நீ எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம்? ஐயோ, இப்படி திடீர்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். அப்புறம் எத்தனை நாள் கேம்ப்? பெர்மனன்ட் கேம்ப். அப்படியா? எப்ப வந்த திருச்சியில இருந்து?
காலையில தான் வந்தேன். வந்த உடனே உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன். நீ என்னடானா என்ன யாருன்னு கேட்டுட்ட. ஐயோ சரி விட, ரொம்ப பண்ணாத. அப்புறம் என்ன விசேஷம்? கல்யாண பொண்ணு நீதான் விசேஷத்தை சொல்லணும். மாப்பிள்ளை எப்படி? உன் விளக்கெல்லாம் எனக்கு புரியாது. ஓகேன்னு அர்த்தம். எப்படி இருப்பாரு? அஜித் மாதிரி, விஜய் மாதிரி, சூர்யா, விக்ரம், யார் மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்ல. கார்த்திகேயன் மாதிரி இருப்பாரு. அது யாரடி ஹீரோ? அதான் அவருடைய பேர். கார்த்திகேயன், முருகன் பேரு. பாத்தடி எவ்வளவு புதுசா வந்துட போற. சரி, உன் மாமனார் மாமியார் எல்லாம் நல்ல மாதிரியா? ஒரு மாதிரி. என்னடி சொல்ற? சொல்றேன், இப்பதானே வந்திருக்க, பொறுமையா சொல்றேன். எனக்கும் மனசு விட்டு பேசுறதுக்கு வேற யாரு இருக்கா? சரி, காஃபி போட்டு கொண்டு வரவா? இரு கொண்டு வரேன். ஏய், ஏதாவது பிரச்சனையா? அதான் சொல்றேன்னு சொன்னல, கொஞ்சம் பொறுமையா இரு. வாங்க வாங்க இளவரசி, உங்க சித்தி வந்திருக்காங்க பாரு. வாங்க சித்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சித்தப்பா வரல? சித்தப்பா நாளைக்கு நைட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஏண்டி அவரே உங்கூடவே கூட்டிட்டு வரதுக்கு என்ன? இல்ல பெரியமா, அப்பாக்கு லீவ் கிடைக்கல. ஓஹோ. என்ன இளவரசி, கல்யாண சந்தோஷத்துல ஒரு சுத்து பெருத்திருப்பேன்னு நினைச்சேன். அப்படியே தான் இருக்க. எதை கேட்டாலும் ஒரு சிரிப்பு தான். நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் குளிப்போ. சரி அக்கா, ஒரே தலைவலியா இருக்குக்கா, முதல்ல ஒரு டீ போட்டு கூட. சரி வா வா வா, போட்டு தர வா. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. பெரியப்பா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். டிஃபன் சாப்பிட்டு போயேன்பா. வேணாம் பெரியப்பா. பிரியத்தோட பெரியப்பா வீட்டில் இருக்கலான்னு வந்த இடத்துல பெரியப்பாவோட வள்ளல் தெரிஞ்சோன்னே சாப்பிட கூட பிடிக்கல இல்லப்பா. நீங்களும் சுப்பிரமணிய அண்ணாவும் நேற்றுலேருந்து சரியாவே சாப்பிடல. நீ எங்களுக்காக பட்டினி கிடக்க வேணாம், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. நானும் வேணா சாப்பிட்றேன், நீ வந்து ஒரு வாய் சாப்பிட. என்ன சரியா? நேற்று நைட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டேன், மனசுல வச்சுக்காத. என்ன என்கிட்ட எல்லாம் காசு இல்லைண்ணே. அதான் உன் மாமியார்கிட்ட சொந்த குடும்பத்தையே போட்டு கொடுத்துட்டல, அதுக்கு அவங்க காசு தருவாங்க. போ, டெய்லி அங்கேயே போய் வாங்கிக்கோ. இப்ப நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏன்பா ஆறுமுகம், சாப்பிட்டு போயேன். நீ சமைச்சதை சாப்பிட்டாலும் நாக்கே செத்து போச்சு. போ, இவரு சமைக்கிறாரா, அதை உக்காந்து சாப்பிடணுமா? சுப்பிரமணி பணத்துக்காக போயிருக்கான். 1000 2000 1.5 லட்சம். அது கிடைக்கணும்ல. ஒருவேளை கிடைக்காம போனா போலீஸ் வரும். போலீஸ் வந்தால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. எங்கே நம்ம குடிக்கிறதுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு ஆறுமுகம் கிளம்பி போயிட்டான். உண்மையிலேயே உனக்கு தான்ப்பா எல்லா பிரச்சனையும் வந்து சேரும். அதனால தான் சொல்கிறேன், நீ பேசாமல் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியை பாரு. அதுக்காக தான் போகிறேன் பெரியப்பா. பிரச்சனை வந்துருச்சுன்னு இல்லை, வரக்கூடாதுன்னு தான். எனக்கு தெரிஞ்ச 1-2 ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வசதியோடு இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் கேட்க தான் போகிறேன் பெரியப்பா. என்ன பெரியப்பா? இல்லை, நீ எங்கேயும் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேணாம். எங்க அப்பா சண்டைக்கு வருவாருன்னு தானே, அதை நான் பார்த்துக்கிறேன். அது இல்லைப்பா, ஏதாவது நீ உதவுன்னு நினைக்கிற பத்தியா, அதுவே பெரிய விஷயம். பெரியப்பா, பிரச்சனையை சமாளிச்சாகணும். அதெல்லாம் நடக்கும்டா, நடக்கும். வாங்கம்மா வாங்க ஐயா, இதுதான் அந்த பாவி வீடு. வீட்டில் யாரு? வெளியில வாங்க. யாரு? சுப்பிரமணி யாருங்க? அவன் வெளியே போயிருக்கான். அவர் மேல இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவன் வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, உள்ளதா இருப்பான், போய் தேடி பாருங்க. இல்லம்மா, அவன் வீட்டுல வெளியே தான் போயிருக்கான். ஏங்க, நீங்க கொடுத்த டைம் இன்னும் முடியலல்ல, அதுக்குள்ள எதுக்கு போலீஸ்க்கு போனீங்க? எப்படி நீங்க பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டீங்கங்கிற நம்பிக்கை தான். எங்க போயிருக்காரு அவரு? அவன் பணம் ஏற்பாடு பண்ண போயிருக்கான். எப்ப வருவாரு? அவன் எங்க வர போறான்? இந்த ஆள் அவனை எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருப்பான். பேசாம இந்த ஆளை கொண்டே உள்ள வச்சீங்கன்னா அவன் வெளியே வர போறான். போலீஸ் ஸ்டேஷன் வாயா. எதுக்கு இவரு எதுக்கு கூப்பிடுறீங்க? இந்த அம்மா சுப்பிரமணிய மேல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட இங்க வந்துருவாரு. அப்ப பணத்தோட வரலனா இந்த ஆளை கொண்டு போய் உள்ள வச்சிரலாமா? பாருமா, இந்த ஆள் அந்த ஆள் மரியாதை இல்லாம பேசுன. பாத்தீங்களா உங்க எதுக்கு எப்படி மிரட்டறான் பாத்தீங்களா? ஏமா, உன் பிரச்சனை என்ன? நகை தானே, காசு வந்ததும் நகையை கொடுத்துறோம். அதுக்குள்ள ஏடாகுடமா பேசுற. நீ யாருடா இந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்க? இவர் எங்க பெரியப்பா, நான் அப்படிதான் பேசுவேன். ஏய், என்னடா எங்க முன்னாடி சார்? நான் கேக்குறேன், அங்க கேளுங்க சார். சார் அவன ஒண்ணும் பண்ணாதீங்க சார். ராஸ்கல், பேசாம இரு. என்ன சார் இப்போ உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு யாராவது வரணும், அவ்வளவுதானே? நான் வரேன், வாங்க. பெரியப்பா சும்மா இருங்க பெரியப்பா. அண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். அண்ணா வந்த அப்புறம் என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. ஏமா, நீ புத்தியோட தான் பேசுறியா? இங்க இருக்கவங்க எல்லாம் ஜெயில போட்டா உனக்கு வந்துருமா?
உனக்கு நகை முக்கியமா இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜெயில போறது முக்கியமா? அம்மா கொஞ்ச நேரம் காத்திருந்து இந்த பாவிகள்ட்ட இருந்து நகையை வாங்கி கொடுத்துருங்கம்மா. எவ்வளவு நேரமானாலும் இருந்து நகையை வாங்கித்தான் போவோம், வாங்காம போக மாட்டோம். இந்த சாரி ரிசப்ஷனுக்கு நல்லா இருக்கு சித்தி. சூப்பரா இருக்குமா. இது முகூர்த்த புடவை. இது கூட அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இது முகூர்த்தத்துக்கு வச்சுக்கலாம், இது ரிசப்ஷனுக்கு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இருக்கிறது இருக்கிறபடியாவே இருக்கட்டும். ஏன் நான் மாத்தனா என்ன? அதெல்லாம் அவங்க முடிவுக்கு விட்டுட்டேம்மா. ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? அதை விடுமா, உனக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸா Dress வாங்கி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு பாரு. உனக்காக நானே செலக்ட் பண்ணேன் பாரு. ஹாய், நல்லா இருக்கமா? நல்லா இருக்கு. இளவரசி, எல்லாருக்கும் துணி எடுத்தியே, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு எடுத்தியா? அது உனக்கு தான் எடுக்க போனோம். ஆனா உன் புடவை அளவு தெரியல, அதான். புடவைக்கு என்னப்பா அளவு? சும்மா சமாளிக்காதீங்க. சரிம்மா, நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல புடவையை எடுத்து கொடுக்குறோம், சரியா? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இளவரசிக்கு ஒரு gift வாங்கி கொடுக்க போறேன். கிஃப்டா? கிஃப்ட் எல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வந்ததே போதும். அத நான் முடிவு பண்ணணும். பேசாம என் கூட வா. எப்போ? இப்போ. அக்கா, அப்பா, நான் அவளை கூட்டிட்டு போறேன்ப்பா. அக்கா நானும் வரேன்க்கா. நீ எதுக்குடா? நீங்க இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அக்கா நானும் வரேன்க்கா. இளவரசி, முதல்ல நீ கூட்டிட்டு போ, நாங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்போம். ஏன் பிள்ளை எப்படி சொல்லுவா பாவம். அம்மா, அம்மா. என்ன கயல்? அம்மா எங்கக்கா? காலையில எங்க கிளம்பி போனாங்க? அம்மா அங்கதான் போயிருக்கணும். இரு நான் வந்துடுறேன். ஏய், எங்கடி போற? மாமா வீட்டுக்கு. நேத்து போலீஸோட மாமா வீட்டுக்கு போய் அம்மா கலாட்டா பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தது. ஏதோ விளையாடுக்கு தான் சொல்லுதுன்னு நினைச்சேன், ஆனா சொன்ன மாதிரியே இன்னைக்கு பண்ணிடுச்சுக்கா. என்னடி சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அம்மா போலீஸோட போறத பொட்டிக்கடை மோகன் பாத்திருக்கான். அவன் தான் என்கிட்ட சொன்னான். சரி, அதுக்கு நீ போய் என்ன பண்ண போற? என்னக்கா புரியாம பேசுற? சும்மாவே நம்ம அம்மா பேசி மானத்தை வாங்கிடும். இதுல போலீஸோட வேற போயிருக்கு. அங்க என்ன கூத்து பண்ணி வைக்கணும்னு தெரியலையே. அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும் கயல்? மாமா கிட்ட நான் தான் நகையை கொடுத்தேன்னு சொன்னா மாமா குடும்பத்தை ஒண்ணு பண்ணாம விட்டுருவாங்கல்ல. உன்னை அப்படி சொல்ல வச்சாங்கன்னு அம்மா சொன்னா? இது நான் சம்பாதிச்சது, என்கிட்ட கூட கேட்காம என் பொண்ணை விட்டு எடுத்துட்டு வர வச்சிருக்காங்கன்னு அம்மா சத்தியமே பண்ணுவாங்க. நம்ம கிட்ட கூட சொல்லாம நேரா போலீஸ்க்கு போயிருக்காங்கன்னா அம்மா எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க. அது எப்படிக்கா அம்மா சொல்றத போலீஸ் அப்படியே நம்பிடுமா? நம்பாம மாமாக்கு சொல்றதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு? எப்படி வந்ததுன்னு கேட்டா நீ தந்தேன்னு தானே சொல்லுவாங்க. நீ தானே அம்மாக்கு தெரியாம கொண்டு போய் கொடுத்த. அதுக்காக என்ன வேணாலும் நடக்கட்டும்னு விட்டுலாமா? வேற என்ன பண்ண முடியும்? வேணும்னா அம்மா வந்த பிறகு கையில கால்ல விழுந்து கெஞ்சி கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லி அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்குள்ள அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க, அவங்கள தடுக்கணுமே. அதுதான் முடியாதுன்னு ஆயிடுச்சே. இந்நேரம் அம்மா அங்க ஆடி தீர்த்திருப்பாங்க. பாத்துலாம்க்கா, நானா அம்மாவான்னு. என்னை விட்டு ஏமாத்தி நகையை எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு அம்மா சொன்னாங்க. நான் ஒண்ணு ஏமாந்து கொடுக்கல, நான் கட்டிக்க போறவருக்கு முழு சம்மதத்தோட தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுவேன். யோசிச்சுதான் பேசுறியா? சுமூகமான முறையில உங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கான வழியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அது போட்டு உடைச்சு இருக்கிறதே கெடுத்துக்காத. அக்கா, இப்ப அவங்கள அவமானத்துல இருந்து காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். நான் வரேன். எங்கடா என் நகை? அத்த போன இடத்துல கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. என்ன டைம்னா 1 மணி நேரமா? கிடைச்சிருமா? இன்னும் 1 நிமிஷம் கூட காத்திருக்க முடியாது. கடைசியா என்ன சொல்ற? ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி முழிக்கிறான் பாரு. இவன் தான் சுப்பிரமணி. எழுதிட்டு போங்க சார். முதல்ல நான் வக்கீல கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஐயா, தப்பு பண்ணது நான் தாங்க. அவனை விட்டுருங்க, நான் வரேன் ஸ்டேஷனுக்கு. வாங்க. நகையை கொண்டு வர சொன்னது நான் தானே ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? போங்க சார். அட சார் 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 ப்ளீஸ் சார் 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 சார்
பெரியப்பா நான் வேணா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாம்ப்பா, அது வேற பிரச்சனை ஆயிடும். செஞ்சாங்கமே பெரியப்பா. என்ன சார் புது மாப்பிள்ளை ஊர்வலம் கூட்டிட்டு போற மாதிரி எழுத்துட்டு பாங்க சார். ஏமா பேசாம முன்னாடி போமா. ஐயோ மாமா, ஏமா உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? வாய மூடு, உன் வேலை பாரு. சார் சார் இத பாருங்க, நீங்க கூட்டு போற அளவுக்கு இவர் எந்த தப்பும் பண்ணல. நீ யாருமா? அவ என் பொண்ணுதான். ஏய் நீ தள்ளி போடி. இத பாருமா, இவன் நகை திருடி போயிட்டான்னு சொல்லி உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. திருடுனது உண்மைதான், ஆனா திருடுனது இவர் இல்ல, நான் தான். ஏய் திருட சொன்னது இவன் தானே? இல்ல. ஏய் நானே திருடுனேன்னு நான் ஒத்துக்கிட்டான், நீ என்ன நடுவுல பூந்து கலாடா பண்ற? இது பாருமா, என்னை யாரும் திருட சொல்ல, நானே தான் எடுத்தேன். இஷ்டப்பட்டு தான் கொடுத்தேன். என்னம்மா இதெல்லாம்? சும்மா இருங்க சார். ஏடி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இஷ்டப்பட்டு கொடுக்கறதுக்கு நீ யாரு? நான் யாரும் இல்லல்ல. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லுங்க, அவரை விட சொல்லுங்க. என்னடி அவரை துவரன்னுகிட்டு? இப்ப என்ன, நான் ஏன் இஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? உனக்கு என்ன, இந்த ஊரே கேட்கும்படியா நான் சொல்றேன். இங்க பாருமா, இங்க இருக்கிற எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இந்த நகைக்காதாம இவ்வளவு கலட்டா பாருமா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. என்னம்மா இதெல்லாம் ஓ நகை தானா? ஆமாங்க என்னோட. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க. எல்லாம் சரியா இருக்கு. அந்த நகையெல்லாம் கொடுமா. ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு உன் நகையை வாங்கிட்டு போ. நீங்க போகலாம். சரிங்க. நீ வாமா. யாரும் ஒண்ணு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். நகை உரசி பார்த்து எடை போட்டு பாப்பேன். ஏதாச்சும் குறைஞ்சது திரும்ப வருவேன். வாங்கடி போலாம். என்னப்பா இப்ப சந்தோஷம் தானே? என்னால நம்ப முடியல மிஸ். நம்பிதான்ப்பா ஆகணும். ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் வாசுகிட்ட சொல்லு. எப்படி இதெல்லாம் பரட்ட முடிஞ்சது? வீட்டுல போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் நிதானமா பேசுவோம்ப்பா. பாப்பா. சரி வாங்க. டேய் என்னடா இன்னும் தோரணத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா வாழை மரம் எங்க? வாழை மரத்தை கட்டலையா? சார் வாழை மரம் வந்துட்டு இருக்கு சார். எப்போ வந்து கட்ட போறீங்க? இப்ப வந்துரும் சார். இந்த பாரு எல்லா வேலையும் ஒழுங்கா செஞ்சு முடிச்சா தான் காசு கொடுப்பேன், இல்லனா 10 காசு கூட கொடுக்க மாட்டேன். வாங்க 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 வாங்க. வணக்கம். உள்ள போங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. ஹலோ. தாத்தா வெளியே இருக்காங்க, கூப்பிடுறேன். டேய் என்னடா மசமசன வேலைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சுறுசுறுப்பா பாருங்கடா. தாத்தா உங்களுக்கு ஃபோன் வந்து. எனக்கா? என்னது இது? இந்த போனை கூட எடுக்க மாட்டாளா அந்த பார்வதி? நீங்க வந்து சமையல பாருங்க, போன் எடுத்து நான் பேசுறேன். ஆனா போன் பேசுறது மலை சாய்க்கிற வேலை பாருங்க. ஆமா, அப்படி நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கற? கல்யாணம்னு சொன்னா போதும், குழந்தை குட்டிகளோட புறப்பட்டு வந்துருவாங்களே. ஹலோ, நான் தம்பி பேசுறேனே. என்னப்பா தம்பி? ஆமா, இன்னும் நீ புறப்பட்டு வரலையா? வந்துட்டேனே, பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கிறேன். பஸ் ஸ்டாப்லயா? அட என்னப்பா நீ இவ்வளவு தூரம் வந்து பஸ் ஸ்டாப்லங்கற? பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த 3வது லெஃப்ட் இருக்கு இல்லையா? ஆமா. அதுல திருமணினா நம்ம வீடு தான். சரி நான் வந்துறேன். வந்துறியா? வந்துறேன். வா 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 வா. அக்கா, நம்ம சின்னத்தோட பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் தெரியுமா? அப்படியா? அவளுக்கு நம்ம கார்த்தி கூட கேட்டாங்க தெரியுமா? நாங்களா சிக்குவோம்? அந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தங்க கூட ஊர் சுத்திட்டு இருந்துச்சாம் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் லஞ்சுக்கு வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுங்க. வரட்டும்பா, அவங்களுக்கு இல்லாததா? சரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. சரிப்பா. ஹே
ஏய் ரமேஷ் கார்த்தி மூர்த்தி வாடா வந்துட்டோம்ல. ஹைடா மேட்டரோட தான் வந்திருக்கோம். இந்த நேரத்துலயே வா. ஏன் இந்த நேரத்துலனா குடிக்க மாட்டோமா? டேய் நான் ஏற்கனவே லேட்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. வா எல்லாம் மாடிக்கு போய் சங்கமா வா வா. Cheers. என்னடா மாப்ள உன் ஆளுக்கு குடிக்கிறதே பிடிக்காதாம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிடா திருந்துட போறியா? யாரு நானா? திருத்துவண்டா அவளை. ஏண்டா இதெல்லாம் இல்லாட்டி வாழ்க்கையில என்னடா இருக்கு? டேய் மாமா நாளைக்கு சாயந்தரம் இதை விட பெரிய பார்ட்டி. மாப்ள நாளைக்கு ரிசப்ஷன்டா. இருக்கட்டும்டா, ரிசப்ஷனை முடிச்சிட்டு குடிப்போம். நீ ஆசைப்படுற வேண்டாம் நான் சொல்ல முடியும். வேணாண்ணா விட்டுருவோமா? பார்ட்டி கொடுக்க போறத நீதான்டா. குடிச்சு தீர்த்த மாட்டோம். காலையில தாலி கட்ட உட்காரும் போது நார போது. காலையில மட்டுமா? இனி காலம் பூரா நார போது. ஊத்துடா. புது மச்சான் புது மச்சான். இந்த கூத்து தான் இங்க நடக்குதா? ஏன்பா நீங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? கல்யாணம் முடியற வரைக்கும் அவனை குடிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாதா? அதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டி. சொல்லி சொல்லி தொண்டை தண்ணி வத்துனாதான் மிச்சம். அதான் தாவ சாந்திக்கு கொஞ்சமா போட்டுட்டு இருக்கோம். ஏண்டா பியூட்டி பார்லருக்கு போய் முகத்துக்கு ஏதோ பண்ணணும்னு சொன்னியே, அதுக்கு நீ போகலையா? இதெல்லாம் போட்டாலாம் மூஞ்சி ஷைனிங் ஆயிடுமா? ஏண்டா இப்படி குடிச்சு குடிச்சு வீணா போற? இரு உங்க அப்பா கிட்ட சொல்றேன். யார் எங்க அப்பா? You mean my dad Ram Subbu? See there. அப்பா ஒரு பேக்கு ஊத்துறா. நீ ஊத்துறா. எனக்கு போதும்டா. இன்னொரு பேக்கு ஊத்துறா ஊத்துறா. இல்லடா. ஏய் அரிசி சாப்பிடாதடி, சோகம் வரும். சோகம்னா அது உடம்பு சரியில்லாம போயிடும். அப்ப இதுல ஏன் சோறாக்குறாங்க? ஐயோ இவ வேற கேள்வி கேக்குறாளே. நேர கால தெரியாம நீ வேற எதுக்குடி கேள்வி கேக்குற? நானே அங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு டென்ஷன். எங்கம்மா? உங்க அப்பன் தலையில. அப்பா தலையில என்னம்மா இருக்கு? கொல்லாதடி, வெளியில போய் விளையாடு போ. என்னம்மா நீ வெளிய இருந்து பேசினா உள்ள போய் விளையாடுன்னு சொல்ற, உள்ள இருந்து பேசினா வெளிய போய் விளையாடுன்னு சொல்ற. என்னம்மா நீ உன் பேச்சுக்கு அப்போ? ஹாய் சித்தி. எங்க போற ஷாம்லி? விளையாட போறேன். சரி போ. என்ன கயல், சொன்ன மாதிரி சொல்லிட்டியா? சொல்லலான்னு தான் வாயை எடுத்தேன். அதுக்குள்ள மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பணத்தை கொடுத்து நகையை மீட்டு கொடுத்துட்டாரு. அப்பாடி, எங்க நீ சொல்லிடுவியோ அதனால பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நாம ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லக்கா. நாம சொல்லிதான் எதுவும் நடக்கணுங்கிற அவசியமும் இல்ல. நல்லவங்களுக்கு கடவுளே சரியான நேரத்துல வந்து உதவி பண்ணுவாரு. அவங்க கிட்ட இன்னொருத்த ஏமாந்துருக்கா. நீ என்னடானா கடவுள் வந்து உதவி பண்ணாருங்கிற? அப்படியே கடவுள் வந்து உதவி பண்ணியிருந்தாலும் கடவுள் அவங்க கிட்ட ஏமாந்துருக்காருன்னு தானே அர்த்தம். காளி, என் பொண்ணு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கடவுள் நல்லவங்களுக்கு உதவி செய்வாருன்னு சொன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நகைய சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு? கடவுள் தானே. அதத்தான் அவ அப்படி சொன்னா. ஆஹா, உனக்கு அப்படிலாம் வேற என்ன இருக்கா? அந்த கடவுள் உன்னை கோயிலுக்குள்ள விடாம வாசலோட ஓரங்கட்டி வச்சும் உன் கொட்டாடங்களை பாரு. அது எப்படி நடக்கும்? உன் சகவாசம் அப்படி. என் சகவாசத்துல உங்க அம்மா என்னடி குறைஞ்சு போயிட்டா? என்ன வாழ்ந்துட்டாங்கன்னு தான் கேள. தேவைதான் ராசம்மா எனக்கு. உன் குடும்பத்துக்கு ஒண்ணுனா ஓடோடி வர மாதிரி எனக்கு இது தேவைதான். காளியம்மா, அவளை பத்தி உனக்கு தெரியல. சரியான வாயாடி. அவகிட்ட ஏன் பேச்சு கொடுக்கற? அப்ப எதுக்கு நீ மட்டும் என்கிட்ட பேச்சு வச்சுக்கிறியா? பெத்த பாவத்துக்காக தான். ஆனா அவளுக்கு அந்த தலைவிதி இல்ல பாரு. பெத்த பாவத்துக்காக நீ என்கிட்ட பேசுற, அப்ப என்ன பாவத்துக்காக இதுகிட்ட பேசுற? இத பாரு ராசம்மா, உன் முகத்துக்காக தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்ன கிழிச்சிருவியா? கயல் சும்மா இரு. அம்மா, உனக்கு தான் நகை கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? பேசாம கடைக்கு கிளம்பு. சும்மாவா கிடைச்சது? நான் யாரு காட்டுறதுக்கு அப்புறம் தானே கிடைச்சது. இவ என்னமோ அவங்க வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு போற மாதிரி அள்ளி கொடுத்துட்டு வந்திருக்கா. ஏன் வாழ்க்கப்பட்டு போனதா அள்ளி கொடுக்கணுமா? இனிமே நான் சும்மா இரு. ராசம்மா, இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. இவ கண்ணுல படாம நகை எங்காவது ஒளிச்சு வை. இல்லனா அவங்க வீட்டுக்கு பால் வாங்க காய்கறி வாங்கன்னு எடுத்து கொடுத்துட போறா. ஏன் உன் புருஷன் இருக்கும்போது நீ அப்படிதான் கொடுத்து நடத்துறியா? நீ எதுக்கு என் புருஷனை பத்தி பேசுற? நீ எதுக்கு எங்க குடும்பத்தை பத்தி பேசுற? நான் அவங்கள பத்தி தானே பேசுனேன். அதான் அந்த உறவையே அறுத்து விட போறமே. உன் புருஷன் கூட தான் ஒண்ணு விட்டுட்டு வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். அவனை பத்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ராசம்மா,
இங்க பாரு, இனிமே உன் வீட்ல கால் எடுத்து வச்சனா என்ன செருப்பாலடி. என்ன பேச்சு பேசுது பாரு. நமக்காக பறிச்சு பேசுறவள நீ துரத்தி விடு. உங்க அக்காவை துரத்துனதுக்காக நீ பறிச்சு பேசு. சீ, என்ன ஜென்மமோ. ஏ கயல், அந்த காளியம்மா தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான்னா நீயும் பதிலுக்கு பேசுற. உனக்கு அத பத்தி தெரியாதுக்கா. அது ஒரு பாம்பு மாதிரி. வாசல்லே அடிச்சு தூக்கி தூர போட்டுடணும். இல்ல வீட்டுக்குள்ள வந்து குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. சரி, எப்படியோ பிரச்சனை முடிஞ்சதில்ல, விட்டு தள்ளு. அக்கா, அதான் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சுல. நடந்து நடந்து கால்லாம் வலிக்குதுக்கா. சாயங்கால நேரத்துல இப்படி காலால நடக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? அது உன் வருங்கால புருஷனோட போ. ஏன் எங்க கூட்டிட்டு போற? முதல்ல போய் ஆட்டோ பிடிங்கக்கா. புது புருஷன் கூட இந்த பொல்யூஷன்லயா கை கோத்துட்டு நடப்பா? அதுக்கு வேற இடம் இருக்கு. ஏன் இளவரசி, நான் கேட்க மறந்துட்டேன். ஹனிமூனுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? என்னடி இச்சு, லைஃப்ல ஒரே ஒரு தடவை வர விஷயம்டி. இதுக்கு பிளான் பண்ணலனா எப்படி? வாழ போற வாழ்க்கை எப்படி இல்லைனாலும் 10 நாளாவது சந்தோஷமா இருக்கணும் நீ நினைக்கிற. அந்த 10 நாள் சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க வரலனா என்ன ஆகுமோன்னு நான் யோசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருந்துட முடியாது. அட்லீஸ்ட் இதாவது நினைச்சு பாக்குற அளவுக்கு இருந்துட்டு போட்டுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. பறக்கிறதுக்கு ஆசைப்படாம இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாலே போதும். இப்ப என்ன எடுத்துக்கோயே, என்னை கட்டிக்க போறவரு அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. எங்க அப்பா வசதிக்கு ஏத்தவரு. எனக்கு அரண்மனை வாங்கி தரணும், சொத்து சேர்த்து தரணும், இப்படியெல்லாம் நான் கேட்கல. எங்க அப்பா மாதிரி குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கணும். அதுதான் என் அதிகபட்சமான ஆசையே. உன் அப்படி இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாரு. அவங்க அம்மா அப்பா தப்பு பண்ணதுக்கு அவங்கள விட்டு மன்னிப்பு கேட்க வச்சாரே. நடக்கட்டும் நடக்கட்டும். எல்லா நல்ல ஆம்பளைங்களும் ஒரே குடும்பத்துக்கு கிடைச்சிட்டா நாங்கெல்லாம் என்னடி பண்றது? நீ சொன்ன மாதிரி ஆம்பளைங்க ஒரு பக்கம்னா, அந்த மாதிரி ஆம்பளைங்க இன்னொரு பக்கம். அங்க பாரு, ரோடுன்னு கூட பார்க்காம எப்படி குடிச்சிட்டு வரானுங்கன்னு. ஏய், பாத்து 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 போடே, பாத்து பாத்துடா. கை கை போடுறா. ஏய், எந்திரா. ஏன் இளவரசி பயந்து ஓடுறா? அக்கா பயந்து போல, கோச்சிட்டு போறாங்க. ஏன் இந்த பக்கம் கடக்குறாரே, அவர்தான் அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ள. இத நீ பெருசாக்க வேண்டாம் இளவரசி. குடி பழக்கமே இல்லைன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாரு தெரியுமா? இது கூட பழக்கமா இருக்காது, சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலிக்காக பண்ணிருப்பாங்க. இப்படி ஜாலியா பண்றதுதான் நாளைக்கு பழக்கமாகும். குடியை விட ஆபத்தானது பொய் சொல்றது. நாளைக்கு அவர் பேசுறது உண்மையா பொய்யான்னு என்னால எப்படி நம்ப முடியும்? அக்கா, எங்க அப்பா கூட குடிப்பாரு தெரியுமா? அது உங்க அம்மா கொடுத்த இடம், என்னால அப்படி இருக்க முடியாது. முடியாதுன்னு சொல்லி இனி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ரிசப்ஷன், நாளன்னைக்கு கல்யாணம். நாளைக்கு நாளன்னைக்கு தானே, அது வரைக்கும் டைம் இருக்குல்ல. அது வரைக்கும் டைம் இருக்குன்னா அப்ப கல்யாணத்தை நிறுத்த போறியா? என்னால ஒரு பொய்யான மனுஷன் கூட வாழ முடியாது. இத பாரு இளவரசி, நீ சொல்றது நியாயம்தான். ஆனா கல்யாணத்தை நிறுத்துறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது தெரியுமா? இத பாரு, என்ன குழப்பாத, நான் பாத்துக்கிறேன், விடு. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு இளவரசி. இப்ப நீ பேசாம வரியா இல்லையா? எது எப்படியோ, ஆனா எங்க லீலாவை படிப்பு விஷயத்துல அடிச்சுக்கவே முடியாது. படிப்புன்னு வந்துட்டா போதும், விளையாட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடுவா. ஆமா, வாரம் பத்திரிக்கை எப்ப வர போறதுன்னு காத்துக்கிட்டு இருந்து லபக்குன்னு புடுங்கி ஒரு வரி கூட விடாம படிச்சு முடிச்சிடுவா. அது
இதே மாதிரி காலேஜ்லயும் லீலா தான் ஃபர்ஸ்ட். கடைசி பீரியட் பெல் எப்ப அடிக்க போறதுன்னு காத்துக்கிட்டு இருந்து அடிச்ச உடனே ஒரு செகண்ட் கூட கிளாஸ்ல வெயிட் பண்ணாம முதல்ல காலேஜுக்கு வெளியில வந்து நிக்கிறது அவதான். வந்துட்டீங்களா பெரியப்பா? இன்னைக்கு ரோட்ல வாங்கிட்டு வந்த வலையெல்லாம் காமிமா. ஒரு நிமிஷம் இரு. ரோட்ல என்ன நடந்தது? ரோட்ல ஆடு மாடு கோழி எல்லாம் நடந்தது. எல்லாரும் நானா கடிச்சனா? அப்பா இளவரசி எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா. எப்படி புடுங்குறா பார். அது எப்படி புடவைன்னா பொம்பளைங்களை அப்படியே காந்த மாதிரி இழுக்குது. இளவரசி உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வாங்கி கொடுத்தா? எதுவும் வாங்கி தரலையா? இங்க பாருங்க, அக்கா கையில மோதிரம். ஆஹா, மோதிரமா? என்னம்மா நீ எதுக்காக இவ்வளவு காசு செலவழிச்சு இதெல்லாம்? அப்பா இதை வாங்கினதுக்கு நான் கணக்கு பார்க்கலப்பா, அதனால நீங்களும் கணக்கு பார்க்க வேண்டாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உள்ள வா. நீ வாம்மா. பெரியம்மா பசிக்குது பெரியம்மா எனக்கு. சரி வா, உங்க அம்மா பசிக்குதுன்னு சொன்னா 2 பேர் வாங்க போலாம். என்ன முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிற? இத பார், நீ வீட்டுக்கு கடைக்குட்டி, எல்லாரும் உன்னை இப்படித்தான் கிண்டல் பண்ணுவாங்க. நீ இத ஜாலியா எடுத்துக்கணும். எங்க சிரி, இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். ஐயோ, நான் மறந்தே போயிட்டப்பா. கீதாக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்ல வந்தவங்களை இளவரசி ஏன் தடுக்கிறா? போன இடத்துல என்ன நடந்திருக்கும்? என்னடி நீ? எங்க அம்மா அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த நேரத்துல போய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்ல போறீங்க? இல்ல பாரு, எனக்கு எங்க அம்மா அப்பா சந்தோஷம் தான் முக்கியம். அதான் என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். புரியுதா? எனக்கு புரியுதுடி. சாரி, நான் கிளம்புறேன். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. இளவரசி, ரோட்ல என்ன நடந்தது? ஒன்னும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் கண்ணு சொல்லலையே. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அது ஒன்னும் இல்லப்பா. ரோடு கிராஸ் பண்றப்போ கார் ஒண்ணு லைட்டா இடிக்கிற மாதிரி. ஒன்னும் ஆகலப்பா. நீங்க இப்படி பயப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல. என்னம்மா நீ? கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, ஜாக்கிரதையா பார்த்து போக வேண்டாம்? சரி, இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். ரொம்ப பயப்படுவா என்ன? அண்ணே, அப்பா எங்கண்ணே? வாசுமாமா வீட்டுக்கு போயிருக்காங்கடா. இப்போ எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்காரு? டேய் சண்முகம், நான் கிளம்புறேன்டா. சரி அப்புறம் போயிட்டு வா, நாம அப்புறமா பார்க்கலாம். அத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸனை கூட்டிட்டு போயிட்டாங்க. நல்ல வேளையா அந்த நேரத்துல வாசுமாமா நகையை மீட்டு கொண்டு வந்து என்ன காப்பாத்தினாரு. அவருக்கு எப்படி தெரியும்? ரெங்கம்மாமா தானே அடகு வச்சாரு. அவரும் பணத்துக்காக எங்கெங்கயோ அலைஞ்சிருக்காரு போல. அவர் எதாச்சும் வாசுமாமா கிட்ட சொல்லிருக்காரு. அவர் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து 2 பேருமா போய் நகையை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இத்தனை நாளா பழகுறோம், ஒரு பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு வாசுமாமா கோச்சுக்கிட்டு போனாரு. அவரை சமாதானப்படுத்தத்தான் அப்பா வாசுமாமா வீட்டுக்கு போயிருக்காரு. இதுக்குதான் நீ பழி ஏத்துக்காதுன்னு சொன்ன. இப்ப பாரு, எல்லாருக்கும் அசிங்கம். அதான் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம்ல. ஆனா ஊரே பார்க்க ஒரு போலீஸ் கூட்டு போச்சாமே. சரி சரி, அதை விடு. நீ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு. அண்ணே, நான் செலக்ஷன் ஆயிட்டேனே. நாளைக்கு ட்ரைனிங் கிளம்பணும்ண்ணே. நிஜமாண்ணே, இப்பதான் ரிசல்ட் பார்த்துட்டு வரேன். இப்ப ஐயா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஏன் கண் கலங்குற? டேய், இன்னைக்கு அப்பாவோட கனவு நினைவாயிடுச்சுடா. இது போதும் சண்முகம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அந்த அத்தை கழுவி சித்தப்பான்னு எல்லாரும் ஒரு கை பாத்திர மாட்டேன். அதெல்லாம் வேண்டாப்பா. நம்ம யாரையும் பழி வாங்கறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படல. நல்ல போலீஸா இருந்து உன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம அப்பாவுக்கும் பெருமை செய்யற, அது போதும்டா. அப்பா எப்பனா வருவாரு? அப்பாவுக்காக நீ காத்துட்டு இருக்காத. நீயே வாசுமாமா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துரு. சரிண்ணா. இந்தா ஸ்வீட் வாங்கிட்டு போ. சரி. வேண்டாம் வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். அப்பாவோட சந்தோஷத்தை நானும் பார்க்கணும்ல. வா. சரிண்ணா.
வாங்க மாப்பிள்ள. மனுஷன் 1000க்கு ஆசைப்பட்டாலும் விதிப்படி எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இல்ல மாமா, அது எனக்கு தெரியாம ஏதோ. எப்போ வந்தீங்க? ஆமா மாப்பிள்ள, என்ன தெரியாம நடந்து போச்சுன்னு சொன்னீங்க? அது நேத்து சாயங்காலம் வரேன்னு சொன்னாரு. வர முடியல போல இருக்கு, அதை சொல்றாரு. ஓ, நான் அதை அப்பா கிட்ட சொல்லல. அவருக்கு அதை பத்தி தெரியாது. என்ன மாப்பிள்ள, இதப்போ ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. இல்ல, நீங்க ஏதோ விதி அதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, ஒரே ஒரு ஸ்வீட்டு சாப்பிடலான்னு எடுத்தேன். இளவரசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன வெளியிலே நின்னுகிட்டு, உள்ள வாங்க. இளவரசி, அவரை உள்ள அனுப்பு. ஒரு நிமிஷம். நேத்து நடந்த எதுவுமே எங்க அப்பா கிட்ட நான் சொல்லல. சொல்லி அவர் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க. ஐம் சாரி இளவரசி. குடிக்க மாட்டேன்னு ஏன் போய் சொன்னீங்க? நேத்து உங்க மேல எனக்கு பயங்கரமா கோபம் இருந்தது. என்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நீங்க போய் சொன்னீங்க நான் நினைச்சுக்கிறேன். ஆனா இனிமே அப்படி பண்ணாதீங்க. இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். தயவு செஞ்சு சத்தியம் பண்ணாதீங்க. அதை செஞ்சு காமிங்க. இதே முதல் தடவைன்றனால நான் சகிச்சுக்கிறேன். நம்ம இயல்பா இருந்தாதான் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். என்ன மாப்பிள்ள, வெளியிலே நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ள வாங்க. எங்க சொந்தக்காரங்கள பக்கத்துல தங்கி இருக்காங்க. நான் என்ன வேணும்னு பார்த்துட்டு வரேன். நீங்க உள்ள போங்க. வாங்க. வரமாமா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. இப்பதான் மாமா மண்டபத்துல இருந்து வரேன். அங்க ஏற்பாடெல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்குல்ல? எல்லாம் அருமையா போயிட்டு இருக்கு. டெக்கரேஷன், லைட்டிங் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை வேலை வாங்குறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க இப்படி பேசினாதான் மாமா எனக்கு கோவம் வரும். ஆமா, நீங்க மண்டபத்துக்கு எப்ப கிளம்புறதா இருக்கீங்க? 4 மணிக்கு போலான்னு அப்பா சொல்லியிருக்காரு. நீங்க? நாங்க கோயிலுக்கு போய் தாலி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு வரலாம்னு இருக்கோம். ஓ, வாங்க மாப்பிள்ள. வாங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன ஞாபகம் இருக்கா? நிச்சயதார்த்த அன்னைக்கு பார்த்தது. உங்களை மறக்க முடியுமா? நீங்க சின்ன மாமியார்ல. எனக்கு ஒரு தடவை பார்த்தா போதும், மறக்கவே மாட்டேன் நானு. மாமா, எங்க சித்தி பொண்ணு தீபா உங்கள மாதிரியே தான். பயங்கர ஞாபக சக்தி. ஒரு தடவை பார்த்தா போதும், காலம் ஃபுல்லா மறக்கவே மாட்டா. இந்திரா, மாப்பிள்ளை வீட்டுல 4 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு கிளம்புறாங்களாம். நாம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு லேட்டா மண்டபத்துக்கு போனா அப்புறம் மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏங்க, நாம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடலாங்க. அப்ப நீங்க எல்லாம் ரெடி ஆகுங்க. இத்தனை பொம்பளைங்க கிளம்ப வேண்டாம். நாங்க தயாராயிடுவோம். ஆனா நீங்க தான் எங்களுக்காக உட்காந்துருக்கணும். அத்தை, நாங்க தப்பா நினைப்போங்கிறதுக்காகலாம் நீங்க அவசர அவசரமா கிளம்ப வேண்டாம். நீங்க மெதுவாவே கோயிலுக்கு வாங்க. நாம எல்லாம் ஒன்னா கோயிலுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு போலாம். நீங்க இதுக்காக எங்களுக்காக? மாமா, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் மாமா. ஏன்னா சம்பிரதாயத்தை மனசுல வச்சு ஒண்ணு பண்ணும்போது தான் தப்புகள் வரும். நம்ம எப்பவும் இயல்பா இருந்தாதான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். இதை நான் இன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம். அக்கா, லுக்கு விட்டது போதும். நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ. இப்ப என் கூட வா. நீ லுக்கு விட்டது போதும், போய் வேலையை கவனி. சரி மாமா, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள, கொஞ்சம் இருங்க. என்ன மாமா இது? இப்படிங்க சொல்றேன்.
இல்ல என்னன்னு சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சப்புறம் மண்டபத்துல எல்லாத்தையும் செட்டில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு ஒரு மகன் இருந்தா இந்த வேலையை செய்ய மாட்டானா? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன அண்ணினா நினைக்காதீங்க, உங்க மகனா நினைங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அதனால்தான் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்குறேன். என்ன மாமா இது? செய்யன்னா செய்ய போறேன், இதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிட்டேன். அந்த நம்பிக்கையில தான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்டிப்பா மாமா. அப்போ நம்ம கோயில மீட் பண்ணலாம் மாமா. வர மாமா. டிரைவர் தம்பி, உனக்கு பொண்ணு இருக்கா? இருக்கு. ஏன்? அதுக்கு கல்யாணம் வச்சு அதுக்காக அலையும் போது தயவு செஞ்சு ஆட்டோல போயிடாத. உன் சந்தோஷமே கெட்டுடும். சொல்லு நளினி. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இளவரசி.